இவ்வளவு காலமும் எங்க இருந்த நீ அண்ணன்? ஐயனே முருகா, என்கிற கனகம் எவ்வளவு மாறி போனாய் கனகம். 15 வருஷத்துக்கு முந்தி இதே இடத்துல நாங்கள் சந்திச்சது உனக்கு ஞாபகம் இருக்கே கனகம்? இல்லாமல் போகுமே. முருகன் கோயில் கட்ட உண்டியல் வை என்று நான் சொன்னது உனக்கு நினைவிருக்கே அண்ணன்? நினைவிருக்கு. அந்த சின்னி முருகனை நினையாத நாள் இல்லை கனகம். அது சரி அண்ணன், அன்றைக்கு உண்டியல் வைக்கிறேன் பாப்பு என்று போன நீ பிறகு இந்த பக்கமே காணல. என்ன நடந்தது? அது பெரிய கதை கனகம். அன்றைக்கு போய் வீட்டுல உண்டியல் வச்சினான் தான். ஆனால் அந்த முருகன் செயலோ என்னவோ அடுத்த கிழமை என்ற மகனுக்கு பெரிய உத்தியோகம் அமெரிக்காவுல கிடைச்சது. பின்னர் மகன் குடும்பத்தோட நீயும் அமெரிக்கா போய் இப்பதான் வந்திருக்கிறாய் என்று சொல்லு. வேற என்ன கனகம், கலிபோர்னியா உத்தியோகம் முடிஞ்சது. இப்ப இந்த சிட்னிக்கு வந்திருக்கிறான். ஷஸ்பீர்ல வீடு வாங்கி பெருசா சீவிக்கிறேன் என்று சொல்லு அண்ணன். ஏதோ அந்த முருகன் அருளால நல்லா இருக்கிறான். அதோ அந்த மேல் வீடுதான் எங்கட வீடு. தெரியாமல் கேட்கிறேன் அண்ணன், மகனுக்கு பிள்ளைகள் இருக்கிறவன்? ஓமோ, 2 பிள்ளைகள். மகன் பின் கராச்சில கார் எடுத்தத போட்டார். நான் இதுல முன்னுக்கு பார்த்து கொண்டு நிற்கிறேன். பாட்டி பாட்டி, இவ ஆள் பாட்டி. இவவும் என்ன போல ஒரு பாட்டி தான். இவ பாட்டி இல்லை, அப்பம்மா. பிள்ளைகள் நல்லாய் தமிழ் பேசுதுகள். அவைகளுக்கு தமிழ் நல்லாய் விளங்கும். ஆனால் பேச பஞ்சிபடுகினம். இஞ்ச பிள்ளைகள் நல்லாய் தமிழ் பேசுவாம். இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சைதான் அண்ணன். அது சரி, உதர்ந்த கையில பழைய முருகன் ஒண்டியல் போல கிடக்கு. ஓ பாட்டி, முருகன் டாலர் பெட்டி. அமெரிக்காவில கோயிலல் வெகு தூரம். வருஷத்துல ஒரு கால் 2 தரம் போறது. இருந்தாலும் நீ சிட்னி முருகனை மறுக்கல. 15 வருஷமா உந்த உண்டியலை வச்சிருந்திருக்கிறாய். அப்படி மறுப்பேன்? அந்த பெருமான் அருள் தானே என்ற குடும்பத்தை உயர்த்தினது. அதுதான் 15 வருஷத்துக்கு பிறகு உந்த உண்டியலை கொண்டு வந்திருக்கிறாய் என்று சொல்லு. நாங்கள் இப்ப சிட்னி முருகன் கோயிலுக்கு போறோம் உண்டியல் கொடுக்க. பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியுது. சிட்னி முருகன் இப்ப பெரிய பணக்கார கண்டியாண்டம். அவருக்கு இப்போது தேவைப்படாது. ஏன் அப்படி சொல்றாய் கனகம்? நான் அன்போட சேர்த்து வச்ச உண்டியல் 1000 அமெரிக்கன் டாலர் இருக்கும். நீ 1000த்துல நிக்கிற அண்ணம். சிட்னி முருகன் மில்லியன் கணக்குக்கு போட்டார். கோபுரம் என்ன, கொடிமரம் என்ன, குடமுழுக்கு என்ன, திருவிழா என்ன, மேளம் என்ன, தாளம் என்ன, அன்னதானம் என்ன, ஆர்வாரம் என்ன என்ற ஐயனே, நீ கேள்விப்படி இல்லையே அண்ணம்? எங்களுக்கு தெரியும் பாட்டி. இந்த முறை நாங்கள் சூரன் போர் பார்க்க போறோம். தேர் திருவிழாவும் பார்க்க போறோம். நல்ல நல்ல காவடி ஆட்டம் பார்க்கலாம் பாட்டி. ஓ பிள்ளைகள், திருவிழா வரைக்க நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். சமய வகுப்பு, பன்னிசை வகுப்பு எல்லாம் நடக்குதாம் கனகம். மெய்தானே? ஓ மன்னம், ஞாயிற்றுக்கிழமையில நடக்குது என்று பேரு பிள்ளைகள் போகுதுகள் வகுப்புக்கு. ஓ அப்படியா? உள்ள வசதியை நாங்கள் பயன்படுத்தத்தானே வேணும். நாங்கள் இப்ப சமய வகுப்புக்கு போக போறோம். அமெரிக்காவிலே நாங்கள் இருந்த இடத்தில சமய வகுப்புகள் இல்லை. வீட்டில பாட்டி தான் சொல்லித்தாரவா. உங்களோட பாட்டி நல்ல பாட்டி தான். குஞ்சுகள், நான் வரப்போறேன். கதைக்கு கதை அண்ணன். இப்ப அவசரம், முருகனுக்கு தேவை காப்பாக்கிங் தான். சொன்ன போல நானும் மறந்து போனேன். முருகனுக்கு மேற்கு வாசலிலும் ஒரு கோபுரம் தேவையாம். நல்லது தானே, முருகனுக்கு தேவையானதை நாங்கள் செய்யத்தானே வேணும். நீங்கள் கோயிலுக்கு போக வேணும். நான் வரட்டேன் அண்ணன். போட்டு வா கனகம். இதால போற வார நேரம் வீட்டை வந்துட்டு போ. நம்பர் 40.
வணக்கம் பாட்டி, போட்டு வாங்கோ. பிள்ளையார், என்ன அப்பா இன்னும் கார் எடுத்துக்கொண்டு வர இல்லை? வாருங்கோ பாட்டி, உள்ளுக்கு போய் பார்த்து கொண்டு வருவோம். கோயில் பூசை முடிய போகுது. அப்பனே முருகா, எந்த வயதுக்காரர் எத்தனையோ பேர் நடக்க முடியாமல் பறக்கையில் இருக்கிறார்கள். என்ன நடந்து கோயிலுக்கு வர வச்சியே சுவாமி, உன் கருணையே கருணை. அப்பப்பா, அப்பாஜிக்கு பைத்தியம். அப்பா காரு கோயிலுக்கு கூட்டிக் கொண்டு போய் விடுவேன் என்றவர். இவத்தான் நடக்க போவேன் என்றவா. எனக்கு கால் நோகுது. சோடி, நடக்கிறது உடம்புக்கு நல்லது. கோயில் கிட்ட தானே இருக்குது. ஒரு கத்து தூரம். என்ன பெரிய தூரமே. முந்தி நாங்கள் 5-6 கட்டை நடந்து கோயிலுக்கு போன நாங்கள். சின்னி முருகன் கோயில் என்ன பெரிய தூரமே. ஒரு மைல் தூரம் பெரிய தூரம் தான். கார் இருக்க ஏன் நடந்து போக வேண்டும்? என்னால முடியாது. அப்படி சொல்லாதே சோடி. முருகா முருகா என்று சொல்லிக் கொண்ட நட களைப்பு தெரியாது. கடவுளை கும்பிட கஷ்டப்பட்டு தான் போக வரும். அப்பதான் இந்த கல் மனதை கிடைக்கலாம். எல்லாரும் கார்ல போய் இறங்கினால் கோயிலில் கார் விரவும் இடம் கிடையாது. அடைந்தால் உண்மைதான். திருவிழா காலத்தில கார் விட இடமில்லாம் ஆக்கள் பரப்பாடு தெரியும் தானே. கிட்ட இருக்கிறவை கூட காரில் தான் போவினம். கார்கள் நிரம்பி வளைஞ்சு இடமில்லாமல் கண்ட இடமெல்லாம் கார்களை விடுவினம். அக்கம் பக்கத்தில் இருக்கிற சனத்தின் வசதியை கவனிக்க மாட்டினான். பிறகு போலீஸ் வந்து எழுதி கொண்டு போய் குற்றம் அளிக்கும். கோயில்ல காவில நல்ல வசதி இருக்கு. திருவிழா காலத்துல வேறு இடங்களிலும் ஒழுங்கை செய்றவை அப்பாச்சி. ஒழுங்கு செய்யறவை தான். ஆனால் அடிக்கடி கார் நம்பர்களை ஒளிப்படிக்க சொல்லி இந்த கார் வலியம் அடிக்கிறது. அங்கால அடிச்சு விடுங்கோ, இங்கால அடிச்சு விடுங்கோ என்று சொல்லிடுது. நீ கேட்கலையோ சோடி? கேட்கிறதான் அப்பப்பா. ஆனா அது ஒவ்வொரு நாளும் இல்லை தானே. கோயிலுக்கு போற நாங்கள் ஒழுங்காய் நடக்க வேணும். எங்கிற வசதியிலும் பார்க்க மற்ற இந்த வசதியை தான் பார்க்க வேணும். நல்ல பட்டு சிலை எல்லாம் கட்டி கொண்டு போய் கோயிலுக்கு நடந்து போகலாமே. ரோட்டிலே போறவை எல்லாம் பார்க்க மாட்டணுமே அப்பப்பா. பாப்பினம் தான். அதுக்காக தான் கோயிலுக்கு போயிருக்க சிம்பிளாய் எடுத்துக்கொண்டு போக வேணும் என்று சொல்லிடுவை. நீங்கள் ஆடம்பர உணர்வை விட்டுட்டு ஆண்டவனுடைய நினைவாக போக வேண்டும். தூய்மையான உடையில போய் தூய்மையான உள்ளத்தை உண்டு பண்ண வேணும். நீங்கள் கிழவர், உங்களுக்கு உதெல்லாம் செய்ய முடியும். உங்களால முடியாது. முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்கோ இல்லை. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு அளவு கலக்கு வச்சு செய்யுங்கோ. இருக்கிற சீவியம் இன்றைக்கோ நாளைக்கோ இருக்கிறது. நீங்கள் பணிவாய் நடந்தால்தான் அன்பான சீவியம் சீவிக்கலாம். தற்பெருமையும் தன்னலமும் இல்லாத வாழ்வுதான் இன்பமான வாழ்க்கை. நாங்கள் சொன்னா போல சோதி கேட்க போறானே. அவன் தாய் தகப்பன் சொல்லுற மாதிரி தான் நடப்பான். இன்றைக்கு எங்களோட துணைக்கு வந்தானே, அதே பெரிய புண்ணியம். நின்று நல்லாய் கலையாரியாச்சு. இனி வேறுங்கோ நடப்போம். முருகா முருகா. முன்பு நான் தான் உன்னை கூப்பிட்டேன். இப்போ நீயே என்னை கூப்பிடுகிறாயே. நீ கலியுக வரதன். இந்த கலியுகத்தில் என்னென்ன திருவிளையாடல் செய்கிறாய்? அண்ணா, நான் அப்படி என்ன செய்து விட்டேன்? எனக்கு தெரியாதென்றா நினைத்தாய்? பாவம், அந்த அன்னத்தையும் கோயிலுக்கு போகாமல் தடுத்து விட்டாயே. அதை சொல்கிறாயா? வண்டியோட மறுத்து விட்டது. அத
ஆகாத வேலையா? பின்பென்ன 15 வருஷங்களாய் சேர்த்து வைத்த உண்டியலை அன்போடு கொண்டு வந்த அந்த அப்பாவி அன்னத்தின் ஆசையில் மண்ணை போட்டு விட்டாயே. ஆசை, ஆமாம் ஆசை. என் பக்தர்களுக்கு ஆசை அதிகம்தான். முன்பு தாங்கள் கும்பிடுவதற்கு ஒரு கோயில் வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். நானும் மகிழ்ச்சியோடு உதவி செய்தேன். இப்போ மட்டும் என்ன தவறு நடந்து விட்டது? என்ன புரியாதவன் போல் பேசுகிறாய்? முன்பு இந்த பக்தர்கள் தங்களுக்கு ஒரு கோயில் வேண்டும் என்று ஆவலாய் வேண்டினார்கள். இப்போ கோயில் கட்டி முடிந்து விட்டது. இனி அவர்களுக்கு ஒன்றும் தேவையில்லை என்றா நினைக்கிறாய் தம்பி? நான் சொல்லவில்லை, அவர்கள்தான் சொல்கிறார்கள். எனக்கு காணிக்கை இடுகிறார்களாம். எனக்காக பூசை அபிஷேகம் செய்கிறார்களாம். திருவிழா எடுக்கிறார்களாம். எப்படி இருக்கிறது அவர்கள் ஆசை? தம்பி முருகா, நீ சொல்லுவது உண்மைதான். எமக்கு தேவையானது அவர்களின் தூய்மையான உள்ளங்கள் தான். எல்லாவற்றையும் நாங்கள் அவர்களுக்கு வழங்குகிறோம். அவற்றை அவர்கள் சரியாக பயன்படுத்தாமல் எமக்கு உதவது போல் பேசுகிறார்களே. ஆமாம், உண்மைதான். முருகனுக்கு கார்பா கட்டித் தருகிறோம் என்கிறார்கள் சிலர். உன்னுடைய மயில் வாகனத்துக்கு ஒரு மரக்கொப்பு போதுமே, கார்பா வேணுமா தம்பி? உங்களுடைய வாகனத்துக்கு ஒரு சிறிய புட்டு போதுமே அண்ணா. எனக்கு எதற்கு கார் பார்க்கலாம்? இவர்கள் தங்களுக்கு தேவையானதை செய்து கொள்ளட்டும். ஆனால் எங்களுக்காக செய்கிறார்கள் என்று சொல்லக்கூடாது. கேட்டாயா அண்ணா அந்த கனகம் சொன்னதை? வேடிக்கை, நல்ல வேடிக்கை. அறியாமை என்று விட்டுவிடலாம். ஆனால் அந்த போட்டியை பார்த்தாயா அண்ணா? இறங்க வேண்டிய நிலை தம்பி. பக்தர் மேல் இரக்கம் காட்ட வேண்டும் தம்பி. காட்டுகிறேன் அண்ணா. ஆனால் எத்தனை பக்தர்கள் அமைதியான நேரத்தில் கோவிலுக்கு வந்து அரை மணி நேரம் அமர்ந்து இருந்து என் உயிருக்கு விருதுணை செய் முருகா, என் ஆணவத்தை அடக்கு முருகா, என்னை நல்லவனாக்கு முருகா என்று வேண்டுகிறார்கள். அதற்கு நீதான் வழி செய்ய வேண்டும் தம்பி. அவர்கள் மனத்திலே நீதான் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் தம்பி. உண்மை நிலையை உணர்த்து தம்பி. அதுதானே நமது வேலை தம்பி. பார்க்கிறேன் அண்ணா, முடியுமா என்று பார்க்கிறேன். என்ன கனவு? வினோதமான கனவு. நான் ஒரு நாளும் இப்படி கனவு கண்டதே இல்லை. என்ன அண்ணா ஒரு மாதிரியாக இருக்கிறாய்? இரவு ஒரு கனவு கண்டேன் அழகி. கனவா? என்ன கனவு அண்ணா? கனவிலே முருகன் வந்தார் அழகி. என் கனவிலும் இராத்திரி முருகன் வந்தார் அண்ணா. இருவர் கனவிலும் முருகன் வந்திருக்கிறார். நேற்று அப்பாவுடைய கார் ஸ்டார்ட் பண்ணவில்லை. நாங்கள் முருகன் கோயிலுக்கு போக முடியவில்லை. அதுதான் முருகன் எம்மிடம் கனவில் வந்திருக்கிறார். பிள்ளைகள்,
அமுதன், அழகி, எங்கே நிற்கிறீர்கள்? இங்கேயா நிற்கிறீர்கள்? முகம் கழுவியாச்சே, சாமி கும்பிட்டு தேவாரம் பாடியாச்சே. இல்லை பாட்டி, இரவு எங்கள் கனவில் முருகன் வந்தார் பாட்டி. என்ன, கனவில் முருகன் வந்தாரா? ஓ பாட்டி, நீங்கள் வர முடியாவிட்டாலும் நான் உங்களிடம் வந்திருக்கிறேன் என்றார் பாட்டி. ஐயனே முருகா, உண்டியலையும் கொண்டு வந்து தரவில்லை, பிள்ளை பொறுக்க வேணும் சுவாமி. உங்களின் உண்டியலை அநாதை பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்க சொன்னார் பாட்டி. முருக பெருமானே, இது என்ன சோதனை? ஆளுக்கால் போட்டி போட்டுக்கொண்டு அதுதாரன் இதுதாரன் என்று சொல்ல வேண்டாமா? உங்களுக்கு தேவையானதை உங்களுக்காகவே செய்து கொள்ளத்தான். முருக பெருமானே, இது என்ன சோதனை? நான் கும்பிடும் தெய்வமே, குழந்தையிட்ட வந்தியா சுவாமி. பிள்ளைகள் படிக்க பெரிய பள்ளிக்கூடம் கட்டட்டுமா? தனக்கு கோபுரம் வேண்டாமா? அந்த குருநாதன் உங்களுக்கு என்னென்ன பெரிய காரியம் எல்லாம் சொல்லியிருக்கிறார். வேற என்ன சொன்னார் குஞ்சுகள்? வெள்ளிக்கிழமை கூட்டு வழிபாட்டுக்கு வந்து பாரட்டா, சைவ சமயம் படிக்கட்டா. அப்பனே முருகா, செய்யறம் சுவாமி, செய்யறம். ஒவ்வொரு நாளும் காலமே எழும்பின உடனே முகம் கழுவி திருநீறு பூசி தேவாரம் திருப்புகழ் பாடி கும்பிடட்டா. எனக்கும் இப்படிதான் சொன்னவர் பாட்டி. பிறகு டாக்டர் மறைஞ்சிட்டார் பாட்டி. முருக பெருமானே, குழந்தை வேளா, குழந்தை உள்ளம் கோயில் மாதிரி. அதுதான் நீ இவையிட்ட வந்து புத்தி சொல்லியிருக்கிறாய். அமுதன், அழகி, வேறுங்கோ, முகம் கழுவிக்கொண்டு முருகன் சொன்னது போல செய்வான். முருகா முருகா முருகா. இவ்வளவு சிறிய பிள்ளைகளையும் வந்து அழகாக சொல்லிக் கொடுத்து இந்த நிகழ்வை, இந்த நாடகத்தை மிகவும் அழகாக இங்கே எங்களுக்கு மேடையேற்றி தந்த சைவமன்ற என்னுடைய சிட்னி முருகன் ஆலய சைவ பாடசாலை ஆசிரியர்களுக்கு மீண்டும் ஒரு இந்த நிகழ்விலே பங்கேற்கியவர்கள் கனகம் வினுஷா, அன்னம் கம்சினி, பிள்ளையா சிவாஞ்சனன், முருகன் சுவேதனன், அமுதன் கிருஷா, அழகி ஸ்ரீஹரணி, அப்பப்பா ஜெய்ஷ் ஜனோஜ், அப்பாச்சி கனிஷா, சோதி அருவின் அர்ஜுன், இவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி. சிந்து முருகன் ஆலயத்தில் பிள்ளையார் முகத்தை காட்டுவோம். திருமதி ஜெகநாதன் அவர்களை இங்கே வந்து திருமதி நடனபாதம், அதாவது அம்மம்மா ஆசிரியருக்கு இந்த கௌரவத்தை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.